ஹே ஹாய் பப்ளிக்ஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மேகி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நார்மல் மேகி பண்ணல, சீஸ் மேகி தான் பண்ண போகிறோம். இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்குல்ல ட்ரெண்டாக சீஸ் மேகி சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டே இருந்தேன். பட் எனக்கு சரியான டைம் கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு சீஸ் மேகி தான் பண்ண போகிறோம் டின்னருக்கு. நான் மதியம் நான்வெஜ் சாப்பிட்றதுனால நைட்டு சீஸ் மேகி டின்னருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக சீஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போய் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வுமே ஆன் பண்ணிவிட்டு நான் சீஸ் மேகி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சீஸ் 3 எடுத்திருந்தேன். இதில் 10 இருக்கும், ஒரு பேக்கில் 10 இருக்கும். ஆனால் நான் 3 தான் எடுத்திருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த சீஸே பிடிக்காது. இந்த சீஸ் தயிர் இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. அதனால் நான் சீஸ் 3 தான் எடுத்திருந்தேன். எனக்கு இந்த சீஸ் ஓப்பன் பண்ணும் போதே அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இது நம்பிக்கையாண்டி செய்வோன்றக்காண்டி நான் செஞ்சிருந்தேன். அட்லீஸ்ட் 3 மட்டும் அந்த பேனில் போட்டுட்டேன். பேனில் போட்டு இது மேலே தான் அந்த டொமேட்டோ சக்ஸையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இது பொடியுமே கொட்டி விட்டு நல்லா கலந்துக்கணும். திட்டாக வராத அளவுக்குள்ள இது உருகி நல்லா கலந்துடணும். கலந்தோடனே இதோட ஒரு பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா உருகினோடனே ஒரு டம்ளர் இதோட 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அந்த சீஸோட நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கணும். அந்த திப்பியாக தரலையாக வராத அளவு நல்லா அந்த சீஸும் அந்த தண்ணியும் நல்லா ஆட் ஆகி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும், ஒரு மாதிரி வந்துடும். அந்த நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம போய் அந்த மேகியை 2 உடச்சி போட்டு அந்த மேகியும் அந்த சீஸ்லேயே தான் வேகணும். எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. சப்போஸ் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் மேகி மாதிரி தான் வருமே தவிர்த்து சீஸ் மேகி மாதிரி இருக்காது. ஸோ சீஸ்லேயே தான் அந்த மேகி வேகணும். அதுக்காண்டி நல்லா முங்குற அளவு அந்த சீஸ்லேயே வேக வச்சுருங்க முடிஞ்ச அளவு. நல்லா வெந்ததுக்கப்புறம் என் தம்பியை நான் கூப்பிட்டு காமிச்சேன், பாரு தம்பி, அக்கா உனக்காண்டி சீஸ் மேகி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவனும் வாங்கி கிண்டிக்கிட்டு இருந்தான். நல்லா இருக்கு பார்க்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் தம்பியை பற்றி சொல்லணும்னா நான் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். போதும்ன்ட்டு சொல்கிற அளவு நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என் தம்பினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் தம்பிக்கு சண்டையே வராது. என் அக்காவுக்கு எனக்கு கூட நல்லா சண்டை வரும். எனக்கும் என் தம்பிக்கு சண்டையே வராது. நாங்கள் சண்டையே போட்டுக்க மாட்டோம். நார்மல் பாண்டிங் மாதிரி இருக்காது. எங்கள் பாண்டிங் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் சண்டை போடாமல் நான் என் தம்பியை கொஞ்சிட்டே இருப்பேன். ஆனால் என் தம்பி எப்போயுமே அதை கிரிஞ்சாக பார்ப்பேன் நான் கொஞ்சறதெல்லாம். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தான், டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாங்கினா வாங்கிட்டு அந்த மேகியை சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னான். ஆனால் நான் சொன்னேன், வீடியோவில் சொல்கிறான் அக்கா தாண்டி ஏதாவது அக்கா பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலையே கிடையாது, போ நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி நல்லா இருக்கா மட்டும் மண்டையாட்டுனேன். அதுக்கு தான் மண்டையாட்டிடுவான். மண்டையாட்டுன்னு ஹாப்பி ஆயிடுச்சு.